ಚಿಕ್ಕ ಪಕೋಡ ಅದಿಂದ ಚಟ ಇದೆ ಶೆಲ್ಲೆ சிப்பிடு சில விழுந்துருப்போம்ல இல்லை கொஞ்சம் சாஞ்ச மாதிரியா இருக்கும் ஒரு சிலது இல்லை ஸ்பைசி very crispy hot Hello everyone, welcome back to my channel and thank you for choosing to watch this video. இப்போது நம்ம கொடை கடைக்கு போயிட்டு கொடையெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பீச்சுக்கு போகலான்னு தான் வந்தோம். இங்கே ஆலப்பி பீச் அப்படின்னு சொல்லிட்டு சன்செட் பார்க்க தான் வந்தோம். ஆக்சுவலாக என்னென்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சன்னும் செட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே காரில் போகும்போதே நம்ம அந்த சன்செட்டை ரசிச்சுட்டே போனோங்க பீச்சுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா சன்செட் பார்த்துருக்கலாம். சூப்பரா வந்துச்சுல்ல? சூப்பரா வந்துச்சு. அப்படியே ஃபுல் சன் இறங்குச்சு கீழே. இப்போ இருக்குமா இந்த இது ட்ரெயின் மட்டும் போகலன்னா சன்செட் பார்ப்போம். இப்போ பார்ப்போமா? கிளியர் சன்செட் தெரியல. இப்போ எப்படி பார்க்க முடியும்? சன் செட் ஆயிருச்சு. தெரியல, பார்க்கலாம். கீழே போயிட்டு இருக்குதா? தண்ணிக்குள்ள போய் தான் பார்க்கணும். நல்லா இருக்குப்பா, தண்ணிக்குள்ள மறையா நாங்க பார்ப்போம். இல்ல சன்ரைஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இங்க தானே செட் ஆச்சு. ஆமா. அப்ப ரைசிங் ஆகாதுல? அங்கேயே தான் ஆகும். என்ன சொல்ற? இல்ல அது கியாமத்து நாள்லப்பா. அங்கேயே நிலா வரும். நானும் 100 ஜனம் போயிடும் 14 தண்ணிக்கு. போய் பீச்சில் போய் உட்காந்துருவோம். இன்னைக்கு 14 தான், அங்கேயே படுத்துருங்க. இன்னைக்கு 14 கிடையாது, இன்னைக்கு 4 நம்ம குறை இல்ல குறை இல்ல. அந்த இது வந்து சூரியன் அப்படியே இறங்கும். நம்ம வந்திருக்கோம்ல, அப்புறம் பார்த்தாங்க அங்கேருந்து நிலா வரும். கடல் இது நம்ம கடல்ல கலக்குமா? நம்ம கடல், இந்த கடல் வேற. இது அரேபியன் சி, அது பே ஆஃப் பெங்கால். அப்படியா? போய் சவுதிக்கு போவோமா? ஆமாம், இந்த பக்கம் இப்படி கப்பலில் போனால் சவுதிக்கு போகணும். ஹே زيد مصطفى யே. இல்லை அங்கே போகணும். We are in Alapura beach. So Alapura beach பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கம்பேர்ட் டு சென்னை நல்லா இருக்குது. கம்பேர் பண்ண முடியாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பாருங்கள். இல்லை
அழாது இல்லை? அங்கே நின்று கத்துது. அது கல்லு தாத்தி, கல்லு. அவ்வளோ அழகு அசையாமல் இருக்குது பாரு. சில கிலோ விழுந்துருக்கோம்ல, இதில் கொஞ்சம் சாஞ்ச மாதிரியா இருக்கும் ஒரு சிலது இல்லை? மிளகு பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, காலிஃப்ளவர், மிளகு பஜ்ஜி, சிக்கன். ಚಿಕನ್ ಆನೋ ಚಿಕನ್ ಪಕೋಡ. ಚಿಕನ್ ಪಕೋಡ. ಅದಿಂದ ಚಟ ಇದೆ. ಶೆಲ್ಲೆ, ಚಿಪ್ಪಿ. ಚಿಪ್ಪಿಡು. ಮರವಳ್ಳಿಕಿழங்கு. ಕಪ್ಪ. ಕಪ್ಪ. ಅದು ಮೇಲೆ ಕಾಲಿಫ್ಲವರ್ ಇದೆ. ಎಲ್ಲ ಕಾಲಿಫ್ಲವರ್. ಅದು ಉಳ್ಳಿಯಾನೋ? ಅದು ಉಳ್ಳಿ. ಉಳ್ಳಿ ಇದು ಮೊಟ್ಟೆ ಬೊಂಡ. ಮೊಟ್ಟೆ ಬೊಂಡ, ಮೊಳಗ ಬೊಂಡ ಬಜ್ಜಿ. ಅದು ನತ್ತೈ. நத்தையானோ? இது வந்து இது மிளகா பஜ்ஜி. இது முட்டை, அது வெங்காயம். காட்டவே இல்லையே நீங்கள் வீடியோ? காட்டுறேன். இது முட்டை, அது வெங்காயம், இது மிளகா, இது வந்து காலிஃப்ளவர், இது மூணும். இது வந்து சிக்கனு, அது வந்து மரவள்ளி கிழங்குது. மேலே வந்துட்டு அங்கே இருக்கு பாருங்க, அது பனானா. பழம்புரி. பழம்புரி. அது வந்து நத்தை கறி. எனக்கு வந்து இது வேணும், காலிஃப்ளவர். உனக்கு ஒரு பிளேட்ல எத்தனை வருது? அது 4 பீஸ் 20 ரூபா. இது 4 பீஸ் 40 ரூபா. இது ஒரு பிளேட் 50 ரூபா. எனக்கு 2 பீஸ் மதி. காலிஃப்ளவர் 50, வெங்காய பஜ்ஜி 50. எனக்கு இது 2 பீஸ் மதி. மிளகா 2 பீஸ் அது எடுத்து. வேணாம், அது வேணாம். சேச்சி ஓடிக்கோ. எனக்கு காலிஃப்ளவர் ஒன்று சேட்டா. தாதி மிளகா சூடாயிட்டு அது. சாஸ் வேணுமா? இல்லை வேணாம், அவங்களுக்கு நான் கேட்குறேன். இந்த சேச்சி பழம்புரி வேண்டோ? பழம்புரி. ചേച്ചിക്ക് വെറും പഴംപൊരി കഴിക്കും. ഇത് കഴിക്കണ്ട, പഴംപൊരി മേടിച്ച് തരും. 1 2 1 തരല്ല 2. ചേട്ടാ പഴംപൊരി. ചായ കോഫി വാട്ടർ ഉണ്ടോ? കൈ കഴുകാം. ആ കുറേ ഉണ്ട്. ചേച്ചി പഴംപൊരി മാത്രം കഴിക്കുന്നുണ്ട് ഒരു വാരമായിട്ട്. കഴിച്ചിട്ട് പറ എന്താ എവിടെ ഉണ്ട്, എങ്ങനെ ഉണ്ടെന്ന്. ഒരു പീസ് കഴിച്ചിട്ട് പറ. This is very nice, spicy, very crispy, hot, very nice. കഴിച്ചിട്ട് പറ ചേച്ചി എങ്ങനെ ഉണ്ടെന്ന്. എങ്ങനെ ഉണ്ട്? കുഴപ്പമില്ല. സഫാ റെസ്റ്റോറൻറ്റ് അൽഫാം വേணுமா? இடியாப்பம், பீஃப் கறி, அல்ஃபாம் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா பரோட்டா, கிரேவி, நல்லா இருந்ததா? சாப்பிட்டு வீட்டுக்கு போனோங்க, அவ்வளோதான்.